வணக்கம். லண்டனில் இருந்து இயங்கும் IMA தமிழ்.comற்காக இந்தியாவிலிருந்து அண்ணன் தமிழ் பேருடன் உங்கள் ராஜசேகரன். இலங்கையில் வாடும் தமிழ் மக்களுக்காக அவர்களின் நலனை காக்கும் வகையில் இந்திய தலைவர்களின் நம்ம ஒரு தலைவர்களாக அணுகி அவங்களுடைய கருத்தை கேட்டு வரோம். எல்லா தலைவர்களும் பார்த்தீங்கன்னா அவங்க அங்கே இலங்கை வர தமிழருக்கு பயங்கரமான ஆதரவு கொடுக்குறாங்க. எல்லாரும் அது இருந்தாலும் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய நமக்காக சிறப்பு பேட்டி அளிக்கக்கூடிய ஒரு தலைவர் பார்த்தீங்கன்னா விடுதலை தமிழ் புலி கட்சி தலைவர் நிறுவனர் ஐயா குடந்தை அரசன் அவர்களை நாம் சந்திக்க இருக்கிறோம். வாங்க அவர் பார்க்கலாம். ஐயா, இப்ப பாத்தீங்கன்னா இலங்கையில இந்த 2009 மே 17 மறக்க முடியாத நாள். அந்த 2009 மே 17 இலங்கையில அந்த விடுதலை புலிங்கிற ஒரு சாம்ராஜ்யமே இல்லை, அது இயக்கமே இல்லை, அழிஞ்சு போச்சு. ஒரு போர்ல தோத்துட்டாங்க. இலங்கை அரசு வெற்றி பெற்றாங்க. இலங்கை அரசு வெற்றி பெற்றாங்க அப்படின்னா இந்திய அரசோட துணையோடு தான் அவங்க வெற்றி பெற்றாங்க. இது வரலாற்று உண்மை. அது மறுக்கிறீங்களா? இல்லை, ஓகேங்களா? வரலாற்று உண்மை. ஆனா அந்த இலங்கை பார்த்தீங்கன்னா விடுதலை புலி இறந்து போயிட்டாங்க, விடுதலை இல்லை. அதாவது பாதி பேர் கொல்லப்பட்டாங்க, மீதி பாதி பேர் ஆயுதத்தோடு சரணடைச்சிட்டாங்க. ஆனா இந்த விடுதலை புலிகள் கொல்லப்பட்டாங்க, விடுதலை புலி இல்லை. அதனால இந்தியாவுக்கு என்ன லாபம்? இந்திய அரசுக்கு என்ன சாதகம் அல்லது பாதகமா? அதாவது இந்திய அரசாங்கம் ஈழத்தமிழுடைய சிக்கலில் அணுகிய விதம் என்பது அம்மக்களின் நலன்களுக்கு விடுதலைக்கு எதிரானது என்பது தெல்ல தெளிவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக 2009 மே மாதம் நடந்த புள்ளிவாய்க்கால் உள்ளிட்ட பல்வேறு படுகொலை, இனப்படுகொலை என்பது வரலாற்றில் என்றைக்கும் மறுக்க முடியாத, மறைக்க முடியாத மிகப்பெரிய இனப்படுகொலை. அங்கு மனித உரிமை அத்துமீறல் நடந்திருக்கிறது. இதை முற்றும் முழுவதுமாக செய்தவர்கள் இந்தியாவும் இந்திய ராணுவமும் இந்த இன அழிப்புக்கு துணை நின்றன. இன அழிப்பை அவர்களே நடத்தினார்கள் என்பதுதான் உண்மை. இந்திய அரசாங்கம் இப்படி இலங்கையில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழரின் விடுதலைக்காக போராடிய விடுதலை புலிகள் இயக்கத்தை அழித்தொழிப்பதன் மூலம் இந்தியாவுக்கு என்ன லாபம் கிடைத்தது என்பதுதான் நம் முன்னால் இருக்கக்கூடிய ஒரு இந்தியன் என்கிற அடிப்படையில் ஒவ்வொரு இந்தியனும் சிந்திக்க வேண்டிய கேள்வியை நீங்கள் முன்வைக்கிறீர்கள். இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கையின் அடிப்படையில் இலங்கைக்கு ஆதரவாக ஈழத்தமிழுடைய விடுதலைக்கு எதிராக குறிப்பாக LTT என்று சொல்லக்கூடிய அந்த விடுதலை ஆயுதமேந்தி போராடுகிற குழுக்களை அழிக்கிறோம் என்கிற பெயரில் விடுதலை தாகத்தையே அந்த மக்களுடைய கனவையை சிதைத்திருக்கிறார்கள். 30 ஆண்டு காலம் ஆயுதமேந்தி போராடிய விடுதலை புலிகள் இயக்கத்தை தோற்கடித்திருக்கிறோம் என்று இன்றைக்கு வீராப்பாய் செம்மாந்து வெற்றி களிப்போடு இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு மிகப்பெரிய சோதனை வந்திருக்கிறது. இந்தியாவுடைய உள்துறை அமைச்சகமும் உளவுத்துறை அதிகாரிகளும் போன்ற பிரிவுடைய அதிகாரிகள் இன்றைக்கு விடுத்திருக்கிற செய்தி நாளேடுகளில் வந்திருக்கின்றன. மயிலாடுதுறை, ராமேஸ்வரம், மதுரை உள்ளிட்ட பகுதிகள் தகர்க்கப்படுவதாகவும் தீவிரவாதிகள் கடல் வழியாக ஊடுருவிக்கிறார்கள் என்றும் செய்திகள் சொல்லப்படுகின்றன. நான் சொல்ல நாளேட்டில் வைத்திருக்கிறது. இந்திய அரசாங்கமே, இந்திய அரசாங்கத்துடைய உள்துறை அமைச்சகமே தமிழக அரசாங்கத்திற்கு தகவல் சொல்லியிருப்பதை நாடறிந்த விஷயம். இது இத்தனை நாளைக்கு முன்னாடி இருந்துச்சான்னு கேட்டா இல்லை. 2009க்கு முன்னாடி இருந்ததா என்றால் இந்தியாவுடைய பாதுகாப்பு அம்சம் சிறப்பாக இருந்தது. வடக்கே
இமயமலை இருக்கிறது. அதை தாண்டி சீனாவோ பாகிஸ்தானோ தீவிரவாதிகளோ ஊடுருவது மிக கடினம். அவர்கள் ஊடுருவதற்கு இந்தியா ஒரு தீபகற்ப நாடு. அதில் குறிப்பாக கடல் வழியாகத்தான் ஊடுருவ முடியும். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னதாக கூட மும்பையில் ஓபராயுடைய ஹோட்டல் தகர்க்கப்பட்டது. அது கடல் வழியாக, அரபிக்கடல் வழியாக வந்த தீவிரவாத குழுக்கள் தான் வந்தார்கள் என்று தகவல் ஊர்ஜிதமாகப்பட்டது. எத்தனை கண்காணிப்பு செய்தாலும் கூட அவர்கள் இந்தியாவை தாக்குவதற்கு இலக்காகவும் வழியாகவும் வைத்திருப்பது தெற்கு வழிவாசலை தான். தெற்கு வழிவாசல் என்பது இன்றைக்கு இந்தியாவுடைய தென்முனையாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு குமரிமுனையில் இருந்து வர முடியும். குமரிமுனை எங்கு இருக்கிறது என்று சொன்னால் இலங்கைக்கு மேலாக இருக்கிறது. இந்த சூழலில் உள்ளே வருவதற்கு பாகிஸ்தானுடைய தீவிரவாத பயிற்சி கொடுக்கப்பட்ட தீவிரவாதிகளோ அல்லது இந்தியாவுடைய எதிரி நாடுகள் இந்தியாவுக்கு எதிரான சதித்திட்டங்களை தீட்டுகிற போது அந்த சதித்திட்டங்களை வைத்து உள்ளே நுழைய வைப்பதற்கு எதை பயன்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் தெற்கு முனைதான். இது 2009 வரை புலிகளுடைய கட்டுப்பாட்டில் இந்த கடல் பிரதேசம் இருந்த காரணத்தினால், கரும்புலிகளுடைய கட்டுப்பாட்டில், கடல் புலிகளுடைய கட்டுப்பாட்டில் அந்த கடல் இருந்த காரணத்தினால் கடல் ஓடியும் திரைவையும் தேடும் என் தேடு என்கிற தமிழனுடைய பண்பாட்டிற்கு இணங்க தமிழனுடைய கடல் ஆளுமையை நிரூபிக்கக்கூடிய அளவிற்கு பாண்டிய மன்னருடைய சாம்ராஜ்யத்திலிருந்து அதன் பிறகு சோழ மன்னர்களுடைய சாம்ராஜ்யம் வரை, குறிப்பாக கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான், வெற்றி கொண்டான் என்று மலேசியாவில் இருக்கக்கூடிய கடாரம் வரைக்கும் வெற்றி பெறுவதற்கு, வட இந்தியாவில் இருக்கக்கூடிய கங்கை வரைக்கும் அன்றைய காலத்திலே வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு கடல் ஆளுமை பெற்றவர்களாக இருந்தார்கள். அந்த கடல் ஆளுமையை புலிகளுடைய கைகள் இருந்த காரணத்தினால்தான் இந்தியாவுடைய பாதுகாப்பு என்பது மிக பாதுகாப்பானதாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை என்று சொன்னால் இந்தியாவினுடைய முகம் தீயில் தீர்த்த முகமாக மாறிவிட்டது, கருத்த முகமாக மாறிவிட்டது. பாதுகாப்பு கேள்விக்குறியாகிவிட்டது. அதற்கு காரணம் புலிகளுடைய ஆளுமை மிக்க கடல் பகுதியில் புலிகளை வீழ்த்திய காரணத்தினால் இலங்கைக்கு ஆதரவாக இருக்கிறோம், ஒன்றுபட்ட இலங்கையை விரும்புகிறோம் என்கிற பெயரில் இலங்கைக்கு இங்கு இருக்கக்கூடிய பார்ப்பனிய பணியாற்றுடைய கும்பலும், இங்க இருக்கக்கூடிய முதலாளித்துவ கும்பலும், பன்னாட்டு ஏகாதிபத்திய நிறுவனங்களும் சேர்ந்து பன்னாட்டு முதலாளிகளை வைத்து, பன்னாட்டு சமூகத்தை வைத்து இலங்கையில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஆயுத போராட்டத்தில், அரை நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக நடத்தப்பட்ட ஒரு உன்னதமான போராட்டத்தை, ஜனநாயக வழி போராட்டத்தை நடத்திய புலிகளையும் அந்த மக்களையும் இன்றைக்கு அழித்தொழித்திருக்கிறார்கள் என்று இந்தியா பெருமைப்பட்டுக் கொண்டாலும் புலிகள் தோர்த்த காரணத்தினால் இந்தியாவிற்கு பாதுகாப்பின்மை என்கிற நிலைதான் இருக்கிறது. எனவே இன்றைக்கு கூட உளவு பிரிவுடைய தகவல், அதாவது இந்திய நாட்டை தாண்டி உளவு பார்க்கக்கூடிய நிறுவனங்கள் இருக்கிறது, இந்திய நிறுவனங்கள், அவைகள் எல்லாம் இந்திய அரசாங்கத்திற்கு சொல்லப்பட்டிருக்கிற செய்தி என்னவாக இருக்கிறது என்றால், இலங்கைக்கு நாம் ஆதரவாக இருக்கிறோம், ஈழ விடுதலைக்கு எதிராக இருந்ததன் விளைவு இலங்கையை பயன்படுத்தி பாகிஸ்தானும் சீனாவும் இன்னும் பிற நாடுகளும் இந்தியாவுக்கு எதிரான சக்திகள் இன்றைக்கு இந்தியாவிற்குள் ஊடுருவி இந்தியாவுடைய அமைதியை குலைப்பதற்கு, இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை சிதைப்பதற்கு, இந்திய நாட்டினுடைய ஒற்றுமையை சிதைப்பதற்கு, இந்திய நாட்டை ஒரு அமைதி இல்லாத நாடாக மாற்றுவதற்கு, தீவிரவாதத்தை ஊக்குவிக்கிற தீவிரவாத செயல்களுக்கு ஆதரவளிக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு இலங்கை வழியாக பயன்படுத்தி நடந்து கொண்டிருக்கிறது என்று உளவு நிறுவனங்கள் இந்தியாவினுடைய உள்துறைக்கும் இந்திய அரசுக்கும் தகவல் கொடுத்திருக்கிறார். அப்படி என்று சொன்னால் இந்தியாவினுடைய பாதுகாப்பு இன்றைக்கு கேள்விக்குறிதான். புலிகள் வீழ்ந்தார்கள் என்பதை தாண்டி புலிகள் வீழ்ந்ததனால் இந்தியா இவருடைய பாதுகாப்பு வீழ்ந்திருக்கிறது, பள்ளம் நோக்கி போயிருக்கிறது. எனவே புலிகளை பாதுகாக்கிறோமோ இல்லையோ அந்த மக்களுடைய விடுதலை என்பது முக்கியம். இதன் வழியாக இலங்கையில் இருக்கக்கூடிய ஈழத் தமிழருடைய விடுதலை என்பது அந்த நாட்டு மக்களுடைய பொது வாக்கெடுப்பு கோரிக்கையை நிறைவேற்றுவதன் மூலம் ஒரு தெற்கு சூடானை போல
ஒரு புதிய நாடாக அது அவதரித்தால், இன்னும் பல நாடுகளில் புதிய நாடாக அவதரிப்பதற்கு காத்துக் கொண்டிருப்பதைப் போல இலங்கையில் ஈழம் காத்துக் கொண்டிருக்கிறது. அது நிறைவேறினால் இந்தியாவிற்கு பாதுகாப்பாக இருக்கும். புலிகள் ஒருபோதும் இந்தியாவுக்கு எதிரானவர்கள் அல்ல, ஈழத்தமிழர்கள் ஒருபோதும் இந்தியாவிற்கு எதிரானவர்கள் அல்ல. இந்தியாவை தன் தாய் நாடாக, தன் தாய் மடியாக நேசிக்கிறவர்கள் இன்றைக்கும் நேசிக்கிறார்கள். இந்தியாவை ஒருபோதும் எதிரியாக அந்த விடுதலை யுத்தத்தை நடத்தியவர்களோ, விடுதலை யுத்தத்தை நேசிப்பவர்களோ, அல்லது அந்த விடுதலையை நேசிக்கிற அந்த மக்களோ ஒருபோதும் நினைத்திருக்கிறார்கள். எனவே இந்தியா மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு, எதிரி மனப்பான்மையோடு, துரோக மனப்பான்மையோடு துரோக நிலையை எடுப்பதன் மூலம் இந்தியாவுக்குத்தான் கேள்விக்குறி என்று நான் சொல்ல விரும்புகிறேன். எனவே ஒரு படை, தமிழர் படை அங்கு தோற்றிருக்கிறது. அது வெறும் தமிழனத்திற்கு தோல்வி அல்ல, இந்தியாவிற்கே தோல்வி என்பதை இன்னும் சில காலங்களில் நேரடியாக உணரக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுது இந்தியாவுடைய பாதுகாப்பு, ஒரு இந்திய பிரஜை என்கிற அடிப்படையில் இந்தியாவுடைய பாதுகாப்பை நேசிக்கிற நான் சொல்லுகிறேன், ஒரு இந்திய குடிமகனாக இருக்கிற நான் சொல்லுகிறேன், என் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு இந்தியா என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது? இலங்கைக்கு எதிராக எடுக்கக்கூடிய நடவடிக்கை தான் இந்த மக்களை, ஈழத்தமிழருடைய விடுதலையை அல்லது அவருடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதன் மூலம்தான் என்னை நான் பாதுகாத்துக் கொள்ள முடியும், என் நாட்டை பாதுகாத்துக் கொள்ள முடியும், என் மண்ணை பாதுகாத்துக் கொள்ள முடியும். எனவே இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை கொள்கைகளில் மாற்றம் வர வேண்டும். பார்ப்பனிய மலையாள பார்ப்பனிய கும்பலுடைய ஆதிக்கத்தை உடனடியாக தவிர்த்து ஏகாதிபத்திய முதலாளிகளுக்கு, தரகு முதலாளிகளுக்கு துணை போகிற இந்த சக்திகளை, தீய சக்திகளை முற்றிலுமாக அப்புறப்படுத்திவிட்டு புதிய முடிவை எடுப்பதன் மூலம் இந்தியாவினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும் என்று நான் சொல்லுகிறேன். அதற்கு சான்றாய் புலிகள் நடமாட்டத்தோடு ஆளுமையோடு இருந்த வரை ஏதாவது ஒரு தமிழ் மீனவனுக்கு சிறு சிராய்ப்பு உண்டா, காயம் உண்டா? எவ்வளவு பாதுகாப்பாக மீன் பிடித்தார்கள். அன்றைக்கும் தமிழ் மீனவர்கள் மீன் பிடித்தார்கள், ஈழத் தமிழர்கள் ஈழத்தைச் சேர்ந்த மீனவர்கள் மீன் பிடித்தார்கள். ஆனால் என்றைக்காவது ஒருவர் சண்டை போட்டதுண்டா? இந்த எல்லையை தாண்டி வரக்கூடாது என்று சொன்னதுண்டா? மாற்றாம் தாய் மனப்பான்மையோடு நடத்தியதுண்டா? இந்தியா வேறு நாடு, ஈழம் வேறு நாடு, இலங்கை வேறு நாடு என்கிற உணர்வோடு நடந்ததுண்டா? இல்லை. ஆக இதிலிருந்து நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய செய்தி எது என்று சொன்னால், புள்ளிகள் இருந்தவரை தாயக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழனுக்கும் பாதுகாப்பு, இந்தியாவுக்கும் பாதுகாப்பு. எனவே அந்த யுத்தத்தை, அந்த விடுதலை யுத்தத்தை நேரடியாக ஆதரிக்கவில்லை என்றாலும் கூட அந்த யுத்தத்தை அந்த யுத்தத்திற்கு எதிராக, விடுதலை யுத்தத்தில் குறிப்பாக ஈழத்தமிழுக்கு எதிராக நடத்தப்பட்ட கொடுமை என்பது, இன அழிப்பு என்பது, ஜீனோசைட், இன அழிப்பு என்பது மக்களுக்கு கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய துரோகம் என்பதை நாம்